கடவுளுக்கு இந்த மொழியில சொன்னா தான் வருவாரு, அந்த மொழியில சொன்னா தான் வருவார்ன்னு கிடையாது. நம்ம அவரவர் மொழியில சொன்னா நிச்சயமாக கடவுள் வருவாரு. ஆனா உணர்ந்து சொல்லணும். கடவுள பார்த்து விழறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏகாந்தம் அந்த ஒரு சொல். அதாவது ஏகாந்தம் வடமொழி சொல் இருக்கு இல்லையா? தமிழ்ல பேரின்பம் அப்படின்னு சொல்லலாம். மந்திரம் கஷ்டப்பட்டு சொல்லணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வள்ளலார் பாடியிருக்காரு பார்த்தீங்களா? "நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து யார் ஒருவர் இறைவனை வணங்குகிறாரோ அவரிடம் இறைவன் வந்து நிச்சயமா நிற்பாங்க." நம்ம அதை வாங்கிட்டு போனோம், இதை வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம போய் அவரை பார்த்த நாளைக்கு விழுறோமே, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். கடவுளை பார்த்து நம்ம அவர்கிட்ட நம்மள ஒப்படைக்கணும். நம்மளுடைய உண்மையான பக்திக்கு நிச்சயமாக கடவுள் நம்மிடம் நிற்பார். அவர் நினைக்கிறது அவர்